செய்திகள். தேமுதிகவிற்கு மக்கள் வாக்களித்தால் புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை உடைய நல்லாட்சி அமையும். கேப்டன் விஜயகாந்த் உறுதி. தனி தெலுங்கானா உருவாகும் வரை போராட்டம் தொடரும். சந்திரசேகர ராவ் அறிவிப்பு. அரசியல் ஆல விருட்சத்திற்கு உள்ளாட்சி தேர்தல் ஆலமரவேர் போன்றது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. உள்ளாட்சி தேர்தல் இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடுகிறது. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக அணிக்கு மக்கள் வாக்களித்தால் புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை உடைய நல்லாட்சி அமையும் என்று கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக கூட்டணிக்கு உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் வாக்களித்தால் புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை உடைய நல்லாட்சி அமையும் என்று உறுதியளித்தார். உள்ளாட்சி என்பது என்ன? புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை. இந்த மூணும் உங்ககிட்ட இருக்கணும். இது யாருகிட்ட இருக்கு? இதை எப்படி கொண்டு வருதுன்னால், ஒரு சமுதாயத்தை உள்ளாட்சியில் உருவாக்கினால் மாணவர்களும் இளைஞர்களும் தாய்மார்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும். மக்கள் தங்களுக்கு தேவையான ஜீவாதார உரிமைகளை பெற உள்ளாட்சி தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், நேர்மையான ஊழலற்ற நல்லாட்சி அமைய மக்கள் தேமுதிகவிற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக்கொண்டார். மக்கள் தங்களது ஜீவாதார உரிமைகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகத்தான். அதான் ஜீவாதார உரிமைங்கிறது. என்ன ஜீவாதார உரிமைங்கிறது என்னங்கிறது நீங்க பார்க்கணும். மக்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக் கொள்வதற்கு தான். எத்தனையோ நீங்க பார்த்திருக்கீங்க. அது மாதிரிதான் என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும். நல்லவர்கள் என்று பொய் வேடம் போடுபவர்களை மக்கள் அடையாளம் கண்டு உண்மையான நல்லவர்களை உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அப்போது கேட்டுக்கொண்டார். மக்களுக்காக உழைத்து வேலை பார்த்து சம்பாரிச்சு ஒரு பேர் எடுக்கிறது இருக்கு. மக்களுக்காக செய்யறதுன்னு ஒருத்தர் அடிதண்டி வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து ஆய்வின் மிரட்டி ஒரு பேர் எடுக்கிறது ஒரு ரகம் இருக்கு. ரெண்டு ரகம் இருக்கு. நல்லவேன்னு பேர் எடுக்கிறது ஒன்று இருக்கு. மிரட்டி பயமுறுத்தி ஆகி அடிச்சு விடுவான்னு என்னமோ ஆமா ஆமா நீங்க நல்லவர் தாங்கிற மாதிரி சொல்ற ஒரு ரகம் இருக்கு. இந்த நாட்டில் வெள்ளக்காரங்களை விரட்டி தன்னை வருத்தி கொண்டு அகிம்சை முறையில சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் மகாத்மா காந்தி. அவர் ஒரு ரகம். ஹிட்லர் என்பது யார்? மக்களை துன்புறுத்தி சர்வாதிகாரின் பெயர் எடுத்தவர் தான் சொல்லுவாங்க அந்த ஹிட்லர். சோ 4 பேர் 4 வித ரகம். இது நினைக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்குன்றால், அதாவது மகாத்மா காந்தி இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அதற்கு காரணம் நம்ம வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல வருது. அந்த வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்றால்னா இன்னைக்கு மகாத்மா காந்தியை சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லுகிறோம். அதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் பேசிய கேப்டன் விஜயகாந்த் திருநெல்வேலி தேமுதிக மேயர் வேட்பாளர் கண்ணம்மாவை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளரான கண்ணம்மா அவர்களுக்கு கொட்டும் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்ற தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்னர் ஏழைகளுக்கு லஞ்சம் தேவையில்லை என்று பேசிய கேப்டன் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த லஞ்சம் 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 ஏழைகளுக்கு தேவையில்லை. நன்றாக சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு வேணும் இந்த ஆத்துக்குள்ள நான் பில்டிங்கை கட்டப்போனா அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அதிகாரிகள் சரி கட்டி அவங்க வரலாம். ஆனா நம்மளுக்கு என்ன? நம்ம பிள்ளைகள் படிக்கணும். கையில காதுல கழுத்துல கிடைக்கிறது அடமான வைக்கிறோம். தோட்டம் துறவு வீடு எது இருந்தாலும் அடமான வைக்கிறேன். ஏன்? என் பிள்ளை நாளைக்கு வந்து திருப்பி கொடுத்துரும் படிக்க வச்சா. என் பிள்ளை வந்து ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். அப்படி கோடிக்கணக்கான கனவுகளை சுமந்துகிட்டு இருக்காங்க.
ஆனால் எதையுமே நடக்க மாட்டேன், யாருக்குமே வேலை இல்லை. ஆகையினாலதான் சொல்றேன் மக்களே, நீங்க ஒரு தடவை சிந்தியுங்கள், சிந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் வேண்டும் தான் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் மக்களே. தெலுங்கானா மாநிலம் அமையும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் தனி தெலுங்கானா போராட்டம் கடந்த 22 நாட்களாக தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் மையம் கொண்டுள்ள தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் நேற்று பிரதமரையும் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜையும் சந்தித்து பேசினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரசேகர ராவ், பிரதமருடனான சந்திப்பில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் தெலுங்கானா அமையும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் AP பரதன் தெலுங்கானாவிற்கு தங்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ஆல விருட்சத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் ஆலமர வேர்கள் போன்றது என்றும் ஊழல் இல்லாத நல்லாட்சி அமைய தேமுதிக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தஞ்சாவூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சகாயமேரி அடைக்கலம் மற்றும் கவுன்சிலர் வேட்பாளர்களை ஆதரித்து சிவகங்கை பூங்கா அருகே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது அரசியல் ஆல விருட்சத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் ஆலமர வேர்கள் போன்றது என்றும் ஊழல் இல்லாத நல்லாட்சி அமைய தேமுதிக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். அரசியல் ஆல விருட்சத்திற்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் தான் வேர்கள் போன்றது. இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்டு பகுதியும் நம்ம சரி செய்யும் போது இந்த நகராட்சி தானாகவே நல்லா வரும். மேலும் தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் தஞ்சையில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என்றும் தஞ்சையில் உள்ள 2 பேருந்து நிலையத்திற்கும் இடையே சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். இந்த பழைய பஸ் நிலையம் இருக்கு, அரசு விரைவு பஸ் நிலையம் 2 இருக்கு. ஆனா 2லயுமே சுகாதாரம் கிடையாது. இந்த 2 பஸ் நிலையத்தையும் இணைக்கக்கூடிய அளவு அண்டர் கிரவுண்ட்ல சுரங்கப்பாதை அமைத்து மக்கள் ஈஸியா 2 பஸ் நிலையத்திற்கும் போகக்கூடிய அளவு மாற்றி நெரிசல் இல்லாமல் சுத்தமான சுகாதாரமான பேருந்து நிலையங்களாக மாற்றி அந்த பல நாட்களாக திறக்கப்படாமல் இருக்கிற கழிவுப்படை வசதி இல்லாம இருக்கு. அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டிற்கு நிச்சயமாக அந்த பகுதிகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை 2வது வாக்குறுதியாக நிச்சயமாக நான் தெரிவிக்கிறேன். தஞ்சை பெரிய கோவிலை நவீனப்படுத்தி உலக தரத்திலான சுற்றுலா மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தஞ்சாவூருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்றால் அது தஞ்சாவூர் பெயிண்டிங். அதை நாம சுற்றுலா தலமாக இதை மேலும் மேலும் உயர்த்தி இங்க இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் முன் இருக்கும் அகழிகளை தூர்வாரப்பட்டு நீர் நிரப்பப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு இங்க சிவகங்கை பூங்காவை நவீன தரத்துடன் செய்து நிச்சயமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை உறுதியாக இந்த நேரத்தில் அவங்க முன்னாடி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். முன்னதாக தஞ்சை வருகை தந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு தேமுதிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊழலை அம்பலப்படுத்துபவர்களை மத்திய அரசு சிறையில் தள்ளுவதாக பாஜக மூத்த தலைவர் அத்வானி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட எம்பிக்களுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் எம்பிக்கள் பாகன் சிங் குலஸ்தே, மகாவீர் பஹோரா மற்றும் அத்வானியின் முன்னாள் உதவியாளர் சுதீந்திர குல்கர்னி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து இணையதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி, மத்திய அரசு ஊழல் அமைச்சர்களை பாதுகாப்பதாகவும் ஊழலை அம்பலப்படுத்துபவர்களை சிறையில் தள்ளுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் திருச்சி மாநகராட்சியை தவிர்த்து மொத்தம் 1,32,401 பதவிகளுக்கு 5,27,014 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுக்களை வாபஸ் பெறும் கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் அந்தந்த மாவட்டங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாநிலம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு போட்டியிட உள்ள இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் நிலவரத்தை தேர்தல் ஆணையம் நேற்று நள்ளிரவு வரை வெளியிடவில்லை. அதனால் இன்று வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சென்னையை பொறுத்தவரை மேயர் பதவிக்கு மனு தாக்கல் செய்திருந்த 64 பேரில் 25 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய தேர்தல் அலுவலர்கள் மேயர் மற்றும் கவுன்சிலர் பதவிகளுக்கு போட்டியிடுவோரின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டனர். நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வறுமையை போக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் தெரிவித்துள்ளார். தலைநகர் புதுடில்லியில் கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் மக்களின் வறுமையை போக்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் குறிக்கோளுடன் 12வது ஐந்தாண்டு திட்டம் தயார் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். India has made significant strides in the direction of human resource development. Major health and demographic indicators and literacy rates have shown significant improvement in the last 2 decades. A democratic, secular and inclusive approach has been the hallmark of the Indian polity. வளமான பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட வறுமையை போக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஜெயந்தி நடராஜன் தெரிவித்தார். மருத்துவத்துறைக்கான 2011ஆம் ஆண்டின் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் அமைதி உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மருத்துவத்துறையில் நோய் தடுப்பு மற்றும் தொற்று நோய்கள், புற்றுநோய் சிகிச்சை பற்றிய கண்டுபிடிப்புகளுக்கு 3 விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ப்ரூஸ் பெட்லர் மற்றும் பிரெஞ்சு விஞ்ஞானி ஜூல்ஸ் ஹாஃப்மேன், கனடாவைச் சேர்ந்த ரால்ஃப் ஸ்டைன்மேன் ஆகிய 3 பேரும் இந்த நோபல் பரிசு பெறுகிறார்கள். பரிசு தொகையான 7.5 கோடி ரூபாய் இவர்கள் மூவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் என்று நோபல் பரிசு குழு அறிவித்துள்ளது. இதனிடையே கனடாவைச் சேர்ந்த ரால்ஃப் ஸ்டைன்மேன் கடந்த மாதம் 30ஆம் தேதி புற்றுநோயால் மரணமடைந்து விட்டார் என்று தெரியவந்துள்ளது.